தூத்துக்குடியில் காவல் நிலைய விசாரணையில் இளைஞர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விஜயராஜ் நேரில் வந்து விசாரணை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதாரிடம் கேட்கலாம். ஷேக் மதார், அவர் யாரிடமிருந்து முதல் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்த வாலிபர் அருணாச்சலம். இவர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் கடந்த 17ஆம் தேதி கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அன்று மாலை திடீரென அவர் மயங்கி காவல் நிலையத்தில் விழுந்ததைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் மற்றும் தந்தை தாயினர் போலீசார் தாக்கியதில் தான் உயிரிழந்தார் என கூறி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜோன் உள்ளிட்ட திமுகவினரும் இவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இவர் பெற்றோர்கள் ஒரு புகார் தெரிவித்தனர். இந்த புகாரில் தென்பாகம் காவல் நிலையத்தில் வைத்து தன் மகனை அடித்து கொலை செய்து விட்டதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தற்போது தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு நீதிபதி விஜயராஜ் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். அவரது உறவினர்கள் மற்றும் தாய் தந்தையிடம் விசாரணை நடத்தி வருகிறார். இதைத் தொடர்ந்து அருணாச்சலம் உடலையும் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு உள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.